அடுத்ததாக ஒரு ஆடியோன்னா வீடியோ ஃபார்மேட்டில் ஒரு ஆடியோவை அனுப்பி கேட்குறாங்க. வௌவால்னு ஒரு படைப்பு இருக்குல்ல, இந்த வௌவால் என்ற ஒரு படைப்பை அல்லாஹ் நேரடியாக படைக்கவில்லை, ஈசா நபி தான் படைத்தார்கள் என்று ஒரு பெண் பேசுவது போன்ற குரல் பதிவை வெளியிட்டுள்ளார்கள். இதில் கூறுவது சரியான செய்தியா? அந்த குரல் பதிவு இணைச்சிருக்கிறாங்க. இஸ்மாயில் மதுராந்தகத்திலேருந்து கேட்குறார். அதாவது ஒரு ஆடியோ அனுப்பியிருக்கிறார். அதாவது ஈசா நபி சில அற்புதங்களை செய்து காட்டினார்கள் என்று குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கே சொல்லப்பட்டிருக்கு? 3:49 5:110 சொல்லப்படுது. ஈசா நபி நிறைய அற்புதங்கள் நிகழ்த்தினார்கள். அதில் ஒரு அற்புதமாக என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால், இன்னி அஹ்லுகுலக்கும் மினத்தீனி, நான் களிமண்ணிலிருந்து உருவாக்குவேன், கஹை அத்தி தைரி, ஒரு பறவையை போன்று நான் உருவாக்குவேன், உருவாக்கிவிட்டு அன்ஃபுஹு ஃபீஹி, அதில் நான் ஊதுவேன், இப்போ யக்கூனு தைரம் பீதினில்லா, அது அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு அது பறவையாக மாறிடும் அப்படின்னு ஈசா நபி போய் அந்த சமுதாயத்தில் பேசினதாக 3வது அத்தியாயத்தில் 49வது வசனத்தில் இருக்கிறது. இதே விஷயத்தை அல்லாஹ் ஈசா நபியை பற்றி பேசுகிற மாதிரி வருது 5:110. எப்படி வருதுன்னு கேட்டால், இது தஹ்லுகு மினத்தீனி, ஈசாவே நீ களிமண்ணிலிருந்து தயாரிப்பாய், கஹையத்து தயிரி, பறவையின் வடிவத்தை போல தயாரிப்பாய், இது நீ எனது கட்டளை பிரகாரம் பர்மிஷன் வாங்கி தான் செய்யணும். இப்போ தன்புகு பீஹா, அதில் நீ ஊதுவாய், இப்போ தக்கூனு தயிரம் இது நீ எனது கட்டளை பிரகாரம் அது பறவையா ஆகிவிடும் அப்படின்னு சொல்லி உன்னை இந்த அற்புதத்தை நான் உனக்கு கொடுத்துருந்தேன் அப்படின்னு ஈசா நபிட்டு அல்லாஹ் சொல்கிறான். இந்த 2 வசனம் தான் இதை பற்றி பேசக்கூடிய வசனங்கள். இதில் என்ன வருதுன்னு கேட்டால், இவர்கிட்ட பறவையை பற்றி இவர் தான் ஒரு பறவையை தயார் பண்ணுவார். பறவைன்னு சொன்னால் கொக்கு மாதிரி களிமண்ணில் செஞ்சுட்டு பூண்டு ஊதுனா கொக்காயிரும். கிளி மாதிரி ஒரு பறவையை செஞ்சுட்டு கொஞ்சம் கைவண்ணம் தெரிஞ்சவராக இருந்திருக்கிறார். ஈசா நபி அந்த இப்போ களிமண்ணிலேயே அந்த உருவங்களை சமைக்கக்கூடிய திறமை அவர், இந்த கொய்யவர்கள் பண்ணுவாங்கள்ல, மண்பானை செய்கிறவங்க எந்த வடிவத்தில் வேணாலும் செஞ்சுருவாங்க. அந்த மாதிரி களிமண்ணிலேயே சில உருவங்களை தயாரிக்கக்கூடிய திறமை அவருக்கு இருந்திருக்கிறது. அந்த பறவை வடிவங்களை எல்லாம் செய்வார். மயில் மாதிரி ஒரு செஞ்சார்னு சொன்னால் அப்படியே டிட்டோ மயில் மாதிரி தயாரிச்சுக்கிட்டு ஊதுவார், மயிலாக போயிடும். அப்போ ஒரு பறவையை போல நான் படைப்பேன்டாலேயே ஏற்கனவே இருக்கிற ஒரு பறவையை பார்த்து அந்த மாதிரி நான் களிமண்ணில் படைப்பேன் அப்படின்ட்டு தான் இதில் வருகிறது. இவங்க என்ன செய்யறாங்க? இந்த கதை சொல்ற அந்த ஆடியோவை கேளுங்க. ஈசா நபியோட காலத்துல வௌவால் எப்படி உருவாச்சுங்கிற சம்பவத்தை பத்தி ஒரு சின்னதா பார்க்கலாம். இது எப்ப நடந்ததுன்னா, மக்கள் ஈசா நபி கிட்ட அவரோட நபித்துவத்துக்கு ஒரு அத்தாட்சியா ரொம்பவே விசித்திரமான ஒரு பறவையை படைச்சு காட்ட சொல்லி கேட்டப்பதான். முதல்ல பாத்தீங்கன்னா மக்கள் கேட்ட கண்டிஷன்ஸே ரொம்ப வினோதமா இருந்துச்சு. அவங்க என்ன கேட்டாங்கன்னா, இறகுகளே இல்லாத ஒரு பறவை வேணுமா, அது முட்டை போடாம குட்டி போடணுமா, அதுக்கு பற்கள் இருக்கணும், மனுஷங்கள மாதிரியே சிரிக்கணும், கடைசியா தலைகீழா தொங்கிக்கிட்டு தான் தூங்கணும்னு கேட்டாங்க. 2வது, ஈசா நபி இந்த சவாலை ஏத்துக்கிட்டாங்க. அவங்க களிமண்ணையும் தண்ணியும் கலந்து ஒரு உருவம் செஞ்சு அதுல ஊதுனதும் இறைவனுடைய சக்தியால அவங்க கேட்ட எல்லா அம்சங்களோடும் ஒரு வௌவால் உயிருடன் உருவாச்சு. கடைசியா இத பார்த்துட்டு எல்லாரும் நம்பிட்டாங்களான்னு கேட்டா இல்ல. சிலர் ஈமான் கொண்டாங்க, ஆனா பல பேர் இதை மறுத்தாங்க. ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, மனுஷங்களோட ஒரு கோரிக்கைக்காக இறைவனோட அனுமதியோட உருவாக்கப்பட்ட ஒரே ஒரு உயிரினம் இந்த வௌவால் தான். அதனாலதான் அதோட வாழ்க்கை முறையே மத்த பறவைகளை விட்டு இவ்வளவு வித்தியாசமா இருக்குன்னு சொல்லப்படுது. ஆக மொத்தம் ஒரு சாதாரண மனுஷங்களோட கோரிக்கை இறைவனின் அனுமதியோட ஒரு புதிய உயிரினத்தை எப்படி உருவாக்குச்சுங்கிறது தான் இந்த சம்பவத்தோட மைய கருத்து. இந்த ஆடியோவில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அல்லாஹ் ஈசா நபிட்டு கேட்டாங்களாம், நீங்கள் ஒரு உயிரினத்தை உண்டாக்கணும், அந்த உயிரினம் எப்படி இருக்கணும், அது கொட்டி போடக்கூடியதாக இருக்கணும், இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தன்மையெல்லாம் சொல்லி அந்த ஆடியை கேட்டால் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி கேட்டாங்க, அந்த மாதிரி அவர் படைச்சாருன்னு சொல்லி வர்றாங்க. அதை ஈசா நபி காலத்தில் வௌவாலுங்கிறது முதல்ல உருவாகுது. அதுக்கு முந்தி கிடையாது. அல்லாஹ்வுடைய படைப்பில் வௌவால் வராதான். ஈசா தான் ஃபஸ்ட்டு படைச்சாருன்னு சொன்னது காட்டுறாங்க. ஆனால் இது கட்டுக்கதை. இப்படி எங்கேருந்து எடுத்திய? ஈசா நபிட்ட கேட்டான்னு சொல்கிறீங்கல்ல, யார் கேட்டா? கேட்டது எங்கே இருக்கிறது? அவர் படைத்தது வௌவால் தான் என்று சொல்லி எந்த ஹதீஸ் கிதாபில் இருக்கிறது? இது அல்லாஹ் ஒரு சொல்ல தானே சொல்லணும். இதான் நடந்துச்சுன்னு சொல்வதாக இருந்தால் இதை அல்லாஹ் சொல்ல வேண்டும், இல்லாட்டி நபி சொல்ல வேண்டும். நபி அவர்கள் எப்போது சொன்னார்கள்? இதை பற்றி சொல்லவே இல்லை. பொய், முழுக்க பொய், கட்டுக்கதை, கப்ஸா. இது சில தஃப்சீர் நூல்களில் இது ஒரு பறவை என்பது வௌவாலாத்தான் இருக்கும்னு போட்டு வச்சுக்கிறாங்க. அது ஆதாரம்லாம் கிடையாது. தஃப்சீரில் நினைச்சாதான் எழுதி வைப்பாங்க. அந்த மாதிரி தான் சில இதில் இருக்கே தவிர இவங்க சொல்லக்கூடிய மாதிரி கிடையாது. அப்பட்டமாக மார்க்கத்தின் பேரில் இட்டுக்கட்டின ஒரு செய்தியை எங்கேருந்து தோண்டி எடுத்து என்ன செய்கிறாங்க, அதை ஒரு லைக் ஷேருக்காக வேண்டி பரப்புகிறாங்க. மார்க்கத்தில் ஒரு விஷயமாச்சு, இது ஆதாரம் இருக்கா,
அல்லாஹ் பற்றி பேசுகிறோமே, ஈசா நபியை பற்றி பேசுகிறோமே, அப்போ குர்ஆனில் உள்ள சம்பந்தமான செய்திக்கு தொடர்பாக பேசுகிறோமே, பொய்யா இருந்து அல்லாஹ் தண்டிப்பானேங்கிற ஒரு பயம் இல்லாமல் வாயில் வந்து விட்டு என்ன செய்கிறாங்க, எவனோ எழுதி வச்சதெல்லாம் அவன் நம்பி இந்த மாதிரி பதிவு போட்டுறாங்க. எல்லாம் வந்து எதுக்கு, எல்லாம் ரீல்ஸில் இந்த ஒரு மோகம் இருக்குது. ரீல்ஸுக்காக வேண்டி கிடைச்ச சுவாரஸ்யமான கதைகளை எடுத்து விட்டோம்னு சொன்னால் இதை போட்டு என்ன செய்வாங்க, நிறைய பேர் பரப்புவாங்க. இது எங்கேயுமே ஆதாரம் கிடையாது. அந்த குர்ஆன் வசனத்தில் என்ன விளங்குதுன்னு கேட்டால், ஏற்கனவே இருக்கிற பறவையை போல தான் உருவாக்குவார் அவர். உண்மை இல்லாத ஒரு பறவையை உண்டாக்கிட்டு உயிராக்க மாட்டார். பறவையை போல உண்டாக்க வேண்டாம், பறவைன்னு ஏற்கனவே இருந்திருக்குதுல்ல, அந்த பறவையை போல தான் படைப்பார். களிமண்ணில் என்னத்தை செய்வார்னு கேட்டால் வவ்வாலை செய்ய மாட்டார், வவ்வாலையும் செய்வார். வவ்வாலுங்கிற பறவை ஏற்கனவே இருந்துருச்சுன்னா அந்த வவ்வால் மாதிரி செஞ்சுருப்பார். வவ்வாலையும் செய்வார், குருவியும் செய்வார், கொக்கையும் செய்வார், சிட்டுக்குருவியும் செய்வார். எதெல்லாம் பறக்குமோ அந்த மாதிரி பறக்கக்கூடிய பறவைகள் மாதிரி சில விஷயங்களை தயார் பண்ணி அல்லாட்ட பர்மிஷன் வாங்கி ஊதுவார். அது அப்படி பறவையாக மாறிடும். அப்போ இருக்கிற பறவையை போலத்தான் அவர் செய்வார். புதுசாக உலகத்தில் படைக்கப்படாத ஒரு படைப்பை உண்டாக்குவார்னு வசனத்தில் இல்லை. வசனத்தில் எப்படி வருது, இது தகுலுக்கு மின தீனி, களிமண்ணில் நீ தயாரிப்பாய், கஹை அத்தி தைரி, பறவையின் தோற்றத்தை போல. ஏற்கனவே ஒரு பறவை இருக்கும்ல, அந்த தோற்றத்தை போலன்னு இருக்குது. இருக்கிற பறவையை தான் படைக்கிறார். ஏற்கனவே இருக்கிற பறவையை போல படைத்தார் என்று குர்ஆனுடைய வசனத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும் போது இவங்க என்ன செய்கிறாங்க, புழுகு மூட்டை அவிழ்த்து விடுறாங்க. அம்மா ஈசா நபி தான் முதல்ல வவ்வாலை படைத்தார், அல்லாஹ்வுடைய படைப்புக்கு மனுஷன் படைக்கிறதுக்கு வித்தியாசம் வரணுங்கிற மாதிரி எல்லாம் ஒரு கருத்தை திணிக்கிற மாதிரி போடுறாங்க. மனுஷன் படைத்தது கிடையாது, அதுவும் அல்லாஹ் படைத்தது தான். வணங்குதா, ஈசா நபி ஒரு பறவையை போல படைத்தார்னு சொன்னாலும் அவரை படைத்தார், அல்லாஹ்வுடைய பர்மிஷனோடு தான் படைக்கிறார், அவர் எதுவுமே படைக்கலை. அதனால் வவ்வால் என்பதும் எல்லா உயிரினத்தையும் போலவே விசித்திரமான படைப்புகளை எல்லாம் படைச்சிருக்கிற மாதிரி அவன் உயிரினங்களை படைக்கும் போதே வவ்வாலையும் படைச்சு விட்டான். ஈசா நபி காலம் வரைக்கும் அது வவ்வால் இல்லாமல் இருந்துச்சுங்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. அது ஒரு பொய்யான செய்தியை தான் அவங்க